ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். இன்றைக்கி வீடியோவில் என்ன ட்ரெஸ் பார்க்க போகிறோன்னா 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்க கேர்ள் பேபிக்கு பட்டு பாவாடை சட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட்டு நெக்கு கேன்வாஸ் ப்ளஸ் லேஸ் கொடுத்துருக்கோம். பேக் ஓப்பன், பஃப் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக், 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். 10லேருந்து 12, 13 வயசு கேர்ள் பேபிக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ பாவாடை சட்டை ரெடி பண்ண போகிறேன். லைனிங் ஃபேப்ரிக் டபுள் ஃபோல்டில் 2 கிளாத் வச்சுருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். அது வந்து 1 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் நான் வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதில் 3 இன்ச்சு நெக்கு வித்தும் 3.5 இன்ச்சஸ் ஷோல்டர் வித்தும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து 0.5 ஸ்லோப்பு மார்க் பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு டெப்பு, பேக் நெக்கு 3.5, ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் மார்க் பண்ணி 6 இன்ச்சு ஆர்ம் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து வேஸ்ட்டு ஹைட்டு 13 இன்ச்சஸும் ஹிப்போட ஹைட்டு 19 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு மெஷர்மெண்ட் முடிஞ்சுது. இப்போ ரவுண்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் பஸ்ட்டு ரவுண்டு 31 இன்ச்சஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஈஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டு ரவுண்டு 28 டிவைடட் பை 4 ப்ளஸ் சீம். ஹிப்பு ரவுண்டு 34 டிவைடட் பை 4 ப்ளஸ் சீம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டோட மிட் பாயிண்ட் எடுத்து அதிலிருந்து 1/2 இன்ச்சு இன்வெர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வில் இன்வெர்ட்டாக இருக்கிற கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட்டு வெஸ்ட்டு ஹிப்பு ரவுண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு 1/4 இன்ச்சு சீமும் ஷோல்டரில் 1 சென்டிமீட்டர் சீமும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமுக்கு 1 சென்டிமீட்டர் சீம் இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் பண்ணிக்கலாம். ஹிப்பு ரவுண்டில் 1/2 இன்ச்சில் கர்வ் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வேஸ்ட்டு நெக்லைன் இங்கே எல்லாமே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு நான் கட் பண்ண போகிறதில்ல, கேன்வாஸ் கொடுத்து அட்டாச் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் அப்படியே தான் வைக்க போகிறேன். பேக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு நார்மலான ரவுண்ட் நெக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். பேக்கில் ஓப்பன் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கிளாத்தில் ஃப்ரண்ட் ஆர்ம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸை சென்டரில் டிவைட் பண்ணி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் 4 ஃபோல்டில் இருக்குது. லைனிங் ஃபேப்ரிக்கை விட எக்ஸஸாக மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயும் லைனிங் ஃபேப்ரிக்கை விட மெயின் ஃபேப்ரிக் எக்ஸஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் சம்டைம்ஸ் நூல் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பீஸு. பேக் பீஸ் ஆல்ரெடி நம்ம செப்பரேட்டாக தான் வச்சுருக்கோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கும் செப்பரேட்டாக கட் பண்ணிக்கலாம். நெக்லைனை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/4 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி நாச்சஸ் கொடுத்து அந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது லைனிங் கிளாத்தை அடித்து திருப்பும்போது நமக்கு ரைட் சைடில் கரெக்டாக இருக்கும். நெக் லைனில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைடு திருப்பி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஓவராலாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக்கோட ஒரு சைடு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி பேக்கோட இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கோட ஓப்பனில் பட்டன் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சில் ஒரு பட்டி எடுத்திருக்கேன். லென்த்து வந்து டாப்போட லென்த் எடுத்திருக்கேன். ஸோ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அதில் அட்டாச் பண்ணி தான் நான் பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக்கோட ராங் சைடும் பட்டியோட ரைட் சைடும் இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். 1 சென்டிமீட்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிப்பை ஓப்பன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கீழே எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்பையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி 3/4 இன்ச் ஆகிடும் இல்லையா, அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டிக்கு மட்டும் ஓவராலாக ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு சைடு டாப் ஸ்டிச் போட்டுட்டோம், இன்னொரு சைடும் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே ஃபோல்ட் பண்ண வேண்டாம், நம்ம இன்னொரு ஸ்ட்ரிப்பு கொடுத்து கீழே அட்டாச் பண்ணுவோம். பேக் ஓப்பன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு இதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் மாதிரி ஃபேப்ரிக் எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிப்பை ரைட் சைடில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் மாதிரி நான் ஓவராலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே பேக்கோட இன்னொரு பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்ட்ரிப்பை ஓப்பன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் நாச்சஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
மெயின் ஃபேப்ரிக்கை ராங் சைடு திருப்பி 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணதை உள்ளே மடக்கி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு டிசைன் மார்க் பண்ணலாம். ஸோ கேன்வாஸ் பீஸு டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு வித்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்கோட ஹைட்டும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வித்து 3 இன்ச்சும் ஃப்ரண்ட்டோட நெக்கு 5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன நெக்கு டிசைன் வேணுமோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சஸ்க்கு டைமண்ட் ஷேப் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கேன்வாஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, அது கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பார்ட் ஷேப்பில் 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் நாச்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு சைடு டேர்ன் பண்ணி என்னோடய டைமண்ட் ஷேப் நெக்லைனும் காப்பி பண்ணிக்கிறேன். இது ஸ்டிச்சிங்க்கு ஹெல்ப் பண்ணும். கேன்வாஸ் பீஸு நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். லைனிங்கில் கேன்வாஸை அயன் பண்ணி எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஓவராலாக 1 சென்டிமீட்டர் மாதிரி கிளாத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கேன்வாஸ் மேலே வச்சு ஒரு பாயிண்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கையும் ஓவராலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கேன்வாஸ் பீஸு ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரண்ட்டு டாப்பு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு நெக்கு டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கேன்வாஸ்லேயும் சென்டரில் நம்ம நாச்சஸ் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் நாச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை அலைன் பண்ணி ஓவராலாக 1/4 இன்ச்சு சீம் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட அலைன்மெண்ட்டு ஃபஸ்ட்டு மாறாமல் இருக்கிறதுக்காக சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சைடு ஓவராலாகவே டைமண்ட் ஷேப்பில் 1/4 இன்ச்சு உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண லைன்லேருந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாச்சஸ் கொடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கார்னரில் கரெக்டாக நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பான நாச்சஸாக இருக்கணும். அப்போ தான் நெக்கு டிசைன் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். கேன்வாஸ் பீஸை மட்டும் டேர்ன் பண்ணி க்ரீன் கலர் கிளாத்து மேலே ஒரு பாயிண்டில் நான் ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். கார்னர் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணதுக்கப்புறமா நம்ம கேன்வாஸ் பீஸை ரைட் சைடு டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கு டிசைன் வந்து ப்ராப்பராக அதுவாகவே செட் ஆகிடும். இப்போது டைமண்ட் ஷேப்பில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்ட் ஷேப்பையும் ஓவராலாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு கான்ட்ராஸ்டான கேன்வாஸ் பீஸு நெக்லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்கு டிசைன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது இன்னும் அழகாக ஆக்கிறதுக்கு நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கோல்டன் கலர் லேஸை நான் டைமண்ட் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பார்ட் நெக்லேயுமே ஓவராலாக நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது பட்டு பாவாடை சட்டையோட நெக்லைன் சூப்பராக இருக்குது. லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது டைமண்ட் ஷேப்போட கார்னர்லேயும் பார்ட் ஷேப்போட ரவுண்ட் ஷேப்லேயும் கொஞ்சம் பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணால் ஷேப் அழகாக இருக்கும். லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது லேஸோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுலேயுமே ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேஸ் வந்து மூவ் ஆகாது. பாவாடை சட்டையோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பேக்கு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் பேக் பீஸை வந்து ரைட் சைடு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பீஸை ராங் சைடு வச்சுட்டு ஷோல்டரில் 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ப்ளீட்டட் பஃப் டிசைன் வச்சுருக்கேன் ஸ்லீவு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால ஸ்லீவ் டிசைன்ஸை நான் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலை. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பஃப் ஸ்லீவ் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்லீவு ப்ராப்பராக அலைன் பண்ணி நான் 1 சென்டிமீட்டர் சீமில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ப்ளீட்டட் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணும்போது ப்ளீட் ஒரு சைடாக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ராங் சைடாக டேர்ன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அலைன் பண்ணிக்கலாம். ஓவராலாக நான் பின் பண்ணியிருக்கேன். சைடில் 1.5 இன்ச் நம்ம சீம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஓவராலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டபுள் ஸ்டிச் போடுறேன். 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் எகெயின் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், பஃப் ஸ்லீவ் இருக்குது, ஃப்ரண்ட் நெக்கில் கேன்வாஸ் ப்ளஸ் லேஸ் கொடுத்துருக்கோம், கான்ட்ராஸ்ட் கலரில் நெக்லைன் இருக்குது, பேக்கில் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணால் பட்டு பாவாடை சட்டை நமக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.